ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருவாய்மொழி சந்த அன்வைச்சுன்னு வரோம். 1ஆம் பத்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா முடிய போகுது. 10 பதிகங்கள். அதோட சேர்ந்து எளிய விளக்குவரை தனியா பார்த்துன்னு வரோம். ஒரு பதிகத்துக்கும் தனியா பாக்குறோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய பதிகம் பரிவது லீசன். எளிய விளக்குவரை பார்த்துட்டு நம்ம திவ்யார்த்த தீபிகை டி அனங்கராச்சார் சுவாமி எழுதின பதவுரையும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அடியேன் பல்லாண்டு திருவடிகள்ல சமர்ப்பிக்க வேண்டியது நம்ம பரவஸ்து வரதராஜன் சுவாமிக்கு. சுவாமி எடுத்த பகவத் விஷய சாரத்திலேருந்து நோட்ஸ் எடுத்துதான் இந்த பரிவது லீசன் பதிகத்தை நம்ம அன்வைக்க போறோம் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி பதிகம் வளவேழு உலகு. அதுல நன்னாவே அன்வைச்சோம். எப்படி ஆழ்வார் எம்பெருமானோட சீலகுணத்தை பாட பாட ஆழ்வாரோட அடியேன் சிறிய ஞானத்தன்னு ஆழ்வாரோட சிறிய குணம்னு சொல்லிண்டு நைச்சியம் பாவிக்கிறார், அகல பாக்குறார் ஆழ்வார்கிட்டேந்து எம்பெருமான் கிட்டேந்து. ஆனா எம்பெருமான் ஆழ்வார பத்திக்கிறான். அந்த சம்வாதம் எல்லாமே நம்ம முடிஞ்சது நேத்தியோட. இன்னைக்கு பரிவதில் ஈசனை பாடி ரொம்ப அழகான பதிகம், ரொம்ப அழகான பாசுரங்களும் கூட பதிகமும் கூட. என்னன்னாக்கா, எம்பெருமான போய் ஆசிரியக்கணும் ஆழ்வார். நம்மளும் எம்பெருமான போய் ஆசிரியக்கணும். ஆசிரியக்கிறதுனா என்ன? எம்பெருமான போய் அடையணும், அவனோட கலக்கணும். நம்ம எப்படி ரொம்ப கஷ்டமோ, இது பண்ணணும் அதை பண்ணணும், நிறைய ரூல்ஸ் இருக்கும் எம்பெருமான அடையறதுக்கு அப்படின்னு அடியவர்கள் கேட்கும் போது ஆழ்வார் சொல்றாராம், இல்ல எம்பெருமான் ஆசிரியக்கிறது அடையிறது ரொம்ப சுலபம். பெரிய நியமங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவனை அடையறதுக்கு எம்பெருமான் பார்த்தேன்னா அந்த என்னென்ன நியமனங்கள் இருக்கா இல்லையான்றதுதான் அடுத்த பாசுரங்கள்ல வருது. எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன். அதுதான் இந்த பதிகத்தோட குணம். முன்னாடி பதிகத்துல நம்ம பார்த்தோம் எம்பெருமானோட சீல குணத்தை பத்தி பார்த்தோம். ஒரு பதிகமும் ஒரு எம்பெருமானோட கல்யாண குணத்தை, அத்தனை கோட்டி கல்யாண குணங்கள் இருக்கு. நம்ம ஒரு 1000 குணங்கள் பார்க்க போறோம். அதுல இது 6வது குணம் என்ன? ஆராதனைக்கு எளியவன் அப்படின்னு. ஆசிரியப்பட விஷயம் ஆச்சரியமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசிரியப்படணுமோ அந்த எல்லா விஷயமும் இந்த பதிகத்துல ஆழ்வார் சாதிச்சிருக்காருன்னு காமிக்கிறார். ரொம்ப அழகான முதல் பாட்டு. பரிவதில் ஈசனை பாடி பிரிவது மேவலுருவீர் திருவகை எண்ணி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைத்தூவே. எம்பெருமான நம்ம போய் சேரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும், பூஜை பண்ணணும். அவனுக்கு பண்ணும்போது இந்தெந்த திரவியங்கள் தான் உபயோகப்படுத்தணும், இந்தெந்த திரவியங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், அவர் படுத்த கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு நியதியுமே கிடையாது அப்படின்னு இதுல ஆழ்வார் சாதிக்கிறார். அவன் பார்ப்பது என்னன்னா பக்திய மட்டும்தான். எதை கொடுத்தாலும் எம்பெருமான் ஏத்துக்கிறான் அப்படின்ற என்னன்னா இந்த பாசுரத்தோட சாரம் திரவிய நியதி எதுவுமே கிடையாது எம்பெருமான் கிட்ட அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சாதிக்கிறார் ஆழ்வார். அடுத்த பாசுரம் பார்த்தீங்கன்னாக்க அழகான பாசுரம், மதுவார் தன்னந்துழாய் பாசுரம். யாரு போய் எம்பெருமான ஆசிரியக்கலாம்? இப்ப என்ன மாதிரி ஆசிரியக்கணும்னு சொல்லிட்டாரு. திருவாராதனை பண்ணும்போது இந்த திரவியம் கூடாது இருக்கு அப்படின்லாம் கிடையாதுன்னு. யாரு சுவாமி எம்பெருமான போய் ஆசிரியக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க, இவாதான் வரலாம், அவாதான் வரலாம், அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா அதிகாரி நியதியே கிடையாது எம்பெருமான் கிட்ட. எல்லாரும் சகல மக்களும், எல்லா கோடி ஜென்மல் கோடி லட்சம் மக்கள் இருந்தானா எல்லாரும் போய் எம்பெருமான ஆசிரியக்கலாம். அடுத்தது இது சொல்லிண்டே ஆழ்வார் என்ன சொல்றாருனாக்கா, அவரோட இது ஜென்ரலா என்ன நிலை, எப்படி போய் எம்பெருமான் அடையணும்னு சொல்றார். அடுத்தது தம்மோட நிலைய பத்தி ஒரு 2 பாசுரங்கள்ல பாடுறாராம் ஆழ்வார். என்னன்னாக்கா, வாக்கு மனசு கருமம், அவரோட 3 என்ன சொல்றது, இந்த 3மே எம்பெருமான் இடத்துலதான் ஈடுபட்டிருக்கு. ஆழ்வாரோட வாக்கும் சரி, மனசும் சரி, அவரோட கருமமும் சரி எம்பெருமான் இடத்துலதான் அன்வயம் பட்டிருக்கு அப்படின்றது பாசுரம் 3 பாசுரம் 4லயும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். ரொம்ப அழகான பாசுரங்கள். ஈடும் எடுப்பும் ஈசன் மாடு விடாது என் மனமே அப்படின்னு பாடும் என்னா அவன் பாடல்
ஆடும் என் அங்கம் அணங்கே அப்படின்றது அவரோட என்ன சொல்றது, வாக்கு, மனசு, கருமம் எல்லாமே எம்பெருமான் கிட்ட தான் போய் சார்ந்திருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இதுல 4வது பாசுரத்துல பாத்தீங்கன்னாங்க, அனங்கென வாடும் என் அங்கம் அப்படின்னு சாதிக்கிறார். என்னது அப்படின்னாக்கா அவரோட முக்கரணங்களும் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாக்கு, மனசு, கருமம் முக்கரணங்களும் எப்பொழுதும் எம்பெருமான் இடத்துலதான் பிரவணமா இருக்கு. அங்கதான் அது ஈடுபட்டு இருக்கு. பிரவணமா இருக்குன்னா ஈடுபட்டு இருக்கு. எம்பெருமான் திருவடிகள்லயே பிரவணமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதுல ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, பிணங்கி அமரர் பிதத்தும் குணங்கெழு கொள்கையினானே. ரொம்ப அழகான வார்த்தைகள் கோர்வையா இந்த கடைசி வரியில. பிணங்கி அமரர் பிதத்தும்னா என்னன்னாக்கா, அமரர்கள் நித்தியசூரிகள்லாம் அங்க இருக்கா. எப்படி இருந்தாலும் அவன் எம்பெருமான் கிட்டதான் இருக்கா இல்லையா. ஆழ்வார் சொல்றாராம், ஒரு குணம் அவ அன்வயிச்சுட்டே இருக்கான். நித்தியசூரிகள்லாம் எந்த நிலை வேணா எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ திருத்துழாய் ஒரு நித்தியசூரி, அந்த புகை எம்பெருமானுக்கு போயிட்டு கீழே வர புகை வந்து ஒரு நித்தியசூரியா ஆறாளாம். ஒரு பஞ்ச பாத்திரங்கள் நித்தியசூரியா ஆறாளாம் அங்க நித்திய விபூதியில. அதுல என்னன்னாக்கா ஒரு குணம் பாடின்னு இருக்கலாம். பாடும் போது அடுத்தடுத்த வேற வேற குணத்துக்கு அன்வயிக்கணும்னு அவளுக்கு தோன்றதாம். இந்த மாதிரி குணங்கள், அத்தனை குணங்கள் இருக்கு எம்பெருமான் கிட்ட, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதெல்லாம் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த 2 பாசுரத்துல சாதிக்கிறார். அவரோட மனோவாக்காயங்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்டதான் ஈடுபட்டிருக்கு அப்படின்றது இந்த பாசுரம். இது ரொம்ப அழகான ஒரு முக்கியமான அர்த்தம். எம்பெருமான் போய் எப்படி சேரணும், யாரு போலாம் எல்லாமே சொல்றாரா. அடுத்தது ஒரே ஒரு நியதி இருக்குப்பா. எம்பெருமான் கிட்ட போய் ஒத்துண்டுறாரு ஆழ்வார். ஆமா, ஒரு நியதி இருக்கு. அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா? என்ன நியதி இருக்கு, என்ன நியதி இருக்குன்னு கேக்குறே, என்ன பார்ப்பான்னு தெரியுமா? நீ நீன்னா நம்ம எல்லாருமே யாரு போய் எம்பெருமான் ஆசிரியக்கணுமோ ஒரு பிரயோஜனத்தை பெற்றுக்கிறோம் இல்லையா. நம்ம பிரயோஜனம் என்னது, அவன் கிட்ட கைங்கரியம் கிடைச்சா அது பிரயோஜனம் நம்மளுக்கு. அந்த பிரயோஜனத்தை பெற்றுந்ததுக்கு அப்புறம் அவனை விட்டு பிரிஞ்சு போறோமா, பிரியாம அவன் கூடவே இருப்பானான்னு எம்பெருமான் எப்பவுமே பாக்குறானோ. எப்படி அவன் கைங்கரியத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோடவே சார்ந்து இருக்கோமா, இல்ல வேற ஏதாவது பிரயோஜனத்தை, வேற ஏதாவது விஷயாந்தரத்துல நம்ம விஷயம் போர்தான்னு பாக்குறானோ. அதுதான் ரொம்ப அழகா வில்கை வில்லாமை விரும்பி உள் கலந்தார்க்கு ஓர் அமுதே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். விட்டு பிரியறோமா, விட்டு பிரியலையா, விட்டு பிரியாத இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கான் எம்பெருமான், ஓர் அமுத போல இருக்கானா. பிரயோஜன காரணத்தை இல்லாம, எதிர்பார்க்காம, வேற எந்த பிரயோஜனத்தை விஷயாந்தரத்துல இல்லாம எம்பெருமான் கிட்ட மட்டும் இருக்கிற வாழ்க்கை என்ன பேரு. நிறைய தடவை திருப்பல்லாண்டுலயும் நம்ம சேவிச்சிருக்கோம். அனன்ய பிரயோஜனர்கள். அனன்ய பிரயோஜனரா இல்லையான்னு எம்பெருமான் பாப்பானா. பார்த்தாச்சுன்னா உள் கலந்தா இருக்கு, எல்லாம் கலந்துட்டான் எம்பெருமான், இவாளும் கலந்துட்டான்னா அத்விதீயமான அமுதம் போல் இருக்கானா எம்பெருமான். அதையும் தாண்டி ஒரு அமுதம் போல் இருக்கானா. ரொம்ப அழகான பாசுரம் இல்லையா. கொள்கை கொளாமை இல்லாதான், எள்கள் இராகம் இல்லாதான், விள்கை வில்லாமை விரும்பி உள் கலந்தார்க்கு ஓரமுதே. சரி, எம்பெருமான் அவங்கிட்ட போய் ஆசிரியிக்கிறோம், கலந்தாச்சு அப்படின்னா அனன்ய பிரயோஜனரா இருப்பவர்களுக்கு அவன் அமுதம் போல் இருக்கான். சரி, அப்படி இருப்பவன் இடத்தில் என்ன பண்றா, தேவர்கள் எல்லாம் என்ன போய் விரும்புறா அவங்கிட்ட, ஒரு உப்பு சாறு போல இருக்கக்கூடிய ஒரு பிரயோஜனத்தை வேண்டாளாம். எம்பெருமான் எப்படி இருக்கான், அமுதிலும் வாத்த இனியன் அப்படி இருக்கான். அமுதிலும் வாத்த இனியன் மாதிரி எம்பெருமான் இருக்கான். இவா அப்ப என்ன கேக்குறா, அமரர்கட்கு இந்த நிமிர் சுடராழி நெடுமால் அமுதிலும் வாத்த இனியன் நிமிர்த்திரை நீள் கடலானே. அங்க போய் இப்படி பிரயோஜனத்தை எதிர்பார்த்துட்டு எம்பெருமான் அமுதம் போல் இருக்கும்போது உப்பு சாறு போல எதையோ இவா கேட்டு வேண்டிக்கிறாளே அப்படின்னா தேவர்களுக்கு சொல்றார் ஆழ்வார். இது நம்மளுக்கு எல்லாமும் பொருந்தும் டெஃபினட்டா. அடுத்தது என்ன சொல்றார், எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆழ்வாரை பார்த்து கேக்குறோமா, பகவான் அடைவது ரொம்ப சுலபம்னு நீங்க சொல்லிட்டேன். காரியம் எல்லாம் என்னெல்லாம் அடையறதுக்கான காரியம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றோம். சரி, எம்பெருமான் கலக்கிறதுக்கு நம்மளோட ரொம்ப காலம் ஆகுமா சுவாமி? அப்படி ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆனாலே அது என்ன சொல்றா, அந்த
டிலேடு கிராட்டிடியூட்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிலேடு கிராட்டிடியூடே இப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா வேணும்னா இந்த க்ஷணம் வேணும். கரண்ட் பவர் போச்சுன்னா இந்த க்ஷணம் வேணும், வந்தே ஆணும் நம்மளுக்கு. அப்பதான் எல்லாமே தோணும். இதை அரைக்கணும், அதை பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் எப்பதான் சுவாமி வருவான்? எல்லாம் நாங்க பண்ணிட்டோம், எம்பெருமான் எப்போ வருவான்? அந்த எம்பெருமான் ஒண்ணுமே டிலேவே பண்றதே கிடையாதாம். எப்படி என்ன சொல்ற, ஒரு க்ஷணத்துல அவன் வந்துருவான். எப்படி அந்த பலகாலம் நடுவில் இருக்கிறதுக்கான அந்த இதுவே கிடையாது எம்பெருமான் கிட்ட. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கானா, நீல் கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுவினே. அவனை எதிர்பார்க்கும் போது எப்படி இருக்கணும்னு இதுல சாதிக்கிறாரு. எதிர்பார்க்கிறோம், அவன் வருவான். அந்த வரத்துக்கான இடைவேளையில நம்ம என்ன பண்ணணும்? அந்த எம்பெருமானோட வீர சரித்திரங்களை பாடி, எம்பெருமானோட திருவடிகள், அவன் திருவடி தாமரைகள்ல வணங்கிட்டு அத பகவத் கைங்கரியமா கொண்டு ஈடுபாடா இருந்தா பெருமாள் டிலேவே பண்ண மாட்டான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இதுல. அடுத்தது என்ன? கழிமின் தொண்டீர்கள் கழித்து. ரொம்ப அழகான பாசுரம். சரி, அவனை அடைய ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அவனை அடைந்தவர்களுக்கு அப்படின்னா ஆசிரியத்தவர்களுக்கு எப்படி அவன் பிரார்த்திப்பதற்கு அவனுக்கு ஒரு 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 இடையூறாக சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம் இத. சில பாபங்கள், அத்தனை பாபங்கள் ஜென்ம ஜென்மமா பண்ணிட்டு இருக்கோம் பாவங்கள். எப்படி எம்பெருமான் இந்த பாவத்தெல்லாம் அவன் நம்மளுக்கு வரத்துக்கே டிலே பண்றானான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டார். அவன் நம்மளோட கலக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம அவனோட கலக்கணும்னாக்க, நம்ம பாவங்கள்லாம் நடுவுல வருது, இடையூறா இருக்கேன், இதனால அவன் தாழ்த்திடுவானோ நம்மள அப்படின்னாக்க, அவனுக்கு தொழுமின் அவனை தொழுதால், அந்த நாள் கடல் எப்படி கடக்கணும்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி கடந்துட்டோம்னா வழி நின்ன வல்வினை மாழ்வித்து அழிவின்னி ஆக்கம் தருமே. அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு க்ஷணத்துல அழிவில்லாத செல்வம். என்ன அழிவில்லாத செல்வம்? கைங்கரியமாகிற பரமபதத்தை அவன் பிராப்திச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்றார் ரொம்ப அழகா. சரி, இப்படி இதெல்லாம் நடந்துருக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு? தரும வரும் பயனாய திருமகளார் தனி கேள்வன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசனம். பெருமையுடைய பிரானார் இருமைவனை கழிவாரே. இதுல இன்னொரு டவுட் வந்துடுறது நம்மளுக்கு. என்னன்னாக்கா, எம்பெருமான் வருவான், நம்மளோட வினைகள்லாம் தீர்ப்பான்றாலே, நம்ம ஆசிரியிக்கும் போது அவனுக்கு ரொம்ப நம்ம கொடுமையா பண்ண வினைகள்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன சுவாமி, எப்படி சுவாமி காரியம் கொள்ளுவான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, அந்த கவலையே நம்மளுக்கு வேண்டான்னு பிராட்டி பக்கத்திலேயே இருக்கலாம். திருமகளார் தனி கேள்வன். எம்பெருமானே விட்டு கொஞ்சம் அழகினா கூட, பா விளக்காதப்பா, நம்ம குழந்தைகள் வந்திருக்கு, ஆசிரியிச்சே ஆனும், வேற வழியே கிடையாது. இப்போ வினைகளா? ஒரு வினைகளுமே கிடையாது அப்படின்னு அகத்தி வச்சிருவாளாம் பிராட்டி. எல்லாத்தையும் வினைகள் எல்லாரையும் நம்மளுக்கிட்ட தழுவிக்கிறதுக்கு எம்பெருமானுக்கு பிராட்டி கூடவே இருக்கா. எம்பெருமான் சுவாதந்திரியம் தலை தூக்கினா கூட பிராட்டி புருஷகாரம் நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்னு ரொம்ப அழகா திருமகளா தனிக்கேள்வன் இருமை வினை கடிவாரே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அடுத்த 2 பாசுரங்களும் ரொம்ப அழகான பாசுரம். தீவினை எல்லாம் கழிப்பான்னு பாத்துட்டோம் இல்லையா? பிராட்டியோட புருஷகாரத்துல எல்லாத்துமே எல்லாம் போயிடுறது நம்மளுக்கு. வல்வினை எல்லாம் மாழ்வித்து எல்லாம் பண்ணிடுறார். கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? அததான் கேட்கிறோம் திருப்பி திருப்பி. நம்மளோட டவுட் என்ன? எல்லாத்துக்கும் டைம் ஆறுதே, பெருமாள் வரத்துக்கு டைம் ஆறுதா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாதான். இதுலதான் ரொம்ப அழுத்தி சொல்றார். நொடியாரும் அளவைக்கண், நொடியாரும் அளவைக்கண், ஒரு க்ஷணம் கூட இல்ல, அதோட ரொம்ப ஃபாஸ்டா எம்பெருமான் ஒரு நொடி பொழுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, அதோட ஃபாஸ்டா எல்லா தீய வினைகளையும் போக்கிடுவான். கொடியா அடுகுள் உயர்த்த அடிவார் மாதவனாரே அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது நம்ம நிகமன பாசுரம். மாதவன் பால் சடகோபன் தீதவம் மின்னி உரைத்த ஏதமில் 1010 ஓதவல்லார் பிறவாரே. ரொம்ப அழகா என்னது இந்த பதிகத்துல, பகவான் இடத்துல எவ்விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு அது திருப்பி திருப்பி ஆழ்வார் சாதிக்கிறது. இது அதுக்கேத்த பதிகமும் கூட, எந்த குத்தமும் இல்லை அப்படின்னு அருளி செய்றார். அவ்விதமான குற்றமற்ற பகவானை அருளி செய்வதற்காகவே ஆழ்வார் இருக்கார் இல்லையா? சோ ஆழ்வார் இடத்துலயும் குற்றம் கிடையாது. அதுதான் நம்ம பார்த்தோம், தீது அவமின்னி உரைத்தன்னு. ஆழ்வாரிடத்துல குத்தம் கிடையாது, ஆழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழியில குத்தம் கிடையாது,
அப்படிப்பட்ட திருவாய்மொழியை அபியசிக்கிற யாரெல்லாம் அபியசிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் பிறப்பு என்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆழ்வார். இதுல என்ன இந்த பதிகத்துல பார்த்தோம், எம்பெருமானோட மிகப்பெரிய ஒரு குணம் ஆராதனைக்கு ரொம்ப எளியவனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நாளையில இருந்து நம்ம ஆச்சாரியர்கள் துணையில இந்த பதிகத்தோட பத உரையும் அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.